நேற்றைய தினம் பிரதமர் மோடி அவர்களை சந்தித்துவிட்டு தமிழ்நாட்டிற்கு புறப்படுவதற்கு தயாராக டெல்லி அரசினர் மாளிகையிலிருந்து வெளியே வந்த விஜயை பார்த்து அங்கே குழுமியிருந்த பத்திரிகையாளர் அதில் ஒருத்தர் ஒரு மிக முக்கியமான கேள்வியை கேட்கிறார். என்ன கேள்வி அப்படின்னா, திரு விஜய் அவர்களே, தமிழ்நாட்டிலிருந்து உங்களுக்கு முன்னாடி இருந்த எந்த முதலமைச்சராகட்டும், அவங்க யார் இங்கே டெல்லிக்கு வந்தாலுமே மீட்டிங்கெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பத்திரிகையாளர் சந்திப்பை நிகழ்த்துவது என்பது வழக்கம். அது ஒரு லெகசி, தமிழ்நாட்டினுடைய பாரம்பரியம், தமிழ்நாட்டு முதலமைச்சர்கள் கடைபிடித்து வந்த ஒரு மிக முக்கியமான பாரம்பரியம். ஆனால் அதை மீறுகிறீர்களே, அதை பாதுகாக்க வேண்டியது உங்கள் கடமை இல்லையா? ஏன் பத்திரிகையாளர்களை சந்திக்க நீங்கள் மறுத்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டர் ஒரு கேள்வியை கேட்கிறார். அது மட்டுமல்ல, கூடுதலான ஒரு கேள்வியை கேட்கிறார். நீங்கள் ஏன் ராகுல் காந்தியை சந்திக்கலை? மோடியை சந்திக்கிறீங்க, நிர்மலா சீதாராமனை சந்திக்கிறீங்க, ஆனால் ஏன் ராகுலை சந்திக்கவில்லை? ஏன் சோனியா காந்தியை சந்திக்கவில்லை? இது அந்த ரிப்போர்ட்டர் கேட்ட கேள்வி. வழக்கமாக விஜய் என்ன செய்வாரோ அதை செய்துவிட்டு அங்கிருந்து ஓடி ஒளியக்கூடிய காட்சியை நாம் பார்த்தோம். அந்த ரிப்போர்ட்டர் தெளிவாக சொல்கிறார், ஜெயலலிதா கூட டெல்லியில் இந்த மாதிரி வந்துட்டு பிரதமரையோ அல்லது மற்ற ஏதாவது ஒரு விஷயத்திற்காக அங்கே வந்தாங்க அப்படின்னா பத்திரிகையாளர்களை சந்தித்து விட்டுத்தான் செல்வார். ஆனால் அது முதன்முதலையாக அந்த மரபு முழுமையாக விஜயால் மீறப்பட்டிருக்கிறது. இப்போ சம்பவம் இதோட முடியல. இப்படி கேட்டது யாரு? டெல்லியில் இருக்கக்கூடிய புதிய தலைமுறை ரிப்போர்ட்டர். இப்போ என்ன நடந்திருக்கு தெரியுமா? இவர் கேட்குறதும் விஜய் கும்பிட்டுட்டு ஓடுறதும் சமூக ஊடகங்களில் மிகப்பெரிய அளவில் வைரல் ஆயிடுச்சு. சும்மா இருப்பாங்களா? என்ன நடந்திருக்கு அப்படின்னா, புதிய தலைமுறை அரசு கேபிளில் 42வது இடத்துல ஏதோ வந்துட்டு இருந்தது, இப்போ பின்னாடி தூக்கி போட்டாங்க. அது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் பல இடங்களில் புதிய தலைமுறை தொலைக்காட்சி சரியாக காணவில்லை என்கிற புகார்களும் சமூக ஊடகங்களில் வந்து கொண்டிருக்கிறது. புதிய தலைமுறைக்கு இது தேவைதான். இன்னைக்கு கூட நீங்கள் பாருங்களேன், நேற்றைய தினம் நான் ஒரு வீடியோ பார்க்குறேன், விஜயை காட்டும் போது எல்லாமே ஸ்லோ மோஷனில் காட்டுறாங்க. இது ஜெயலலிதாவை காட்டியிருக்க நம்ம டிவியில் பார்க்குறோம், எல்லா தலைவர்களையும் பார்க்குறோம். யாருக்குமே இந்த மாதிரியான, ஏன் மோடிக்கு கூட இப்படி ஒரு விஷயத்தை நம்ம பார்த்ததில்லை. நீங்கள் யோசிச்சு பாருங்க. நீங்கள் புதிய தலைமுறைக்காரன் விஜய் நடந்து வர்றது, கோட்டை இப்படி பண்ணுறது, அது எல்லாத்தையும் ஸ்லோ மோஷனில் காட்டுறாங்க. என்னன்னே தெரியலைங்க. இப்போது இதுக்கு ஒரு முடிவு வந்துருச்சு. சரி, இதை அப்படியே தூக்கி வச்சுருங்க. அடுத்தது ஒரு மிக முக்கியமான விஷயத்தை சொல்லணும். இந்த 17-18 நாள்லேயே தமிழ்நாட்டு மக்கள் கதறலுடைய உச்சத்திற்கு போயிட்டாங்கங்க. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இப்போ நேற்றைய தினம் ஒரு சம்பவம் நடந்தது. பக்ரீத்தையொட்டி ஊருக்கு கிளம்புற மக்கள் நிறைய பேர் ஊருக்கு கிளம்புறாங்க. இப்போ சரியான போக்குவரத்து வசதிகளை விஜயினுடைய அரசு செய்யலை, அதனால் மக்கள் தங்களுடைய சொந்த ஊருக்கு போகிறதுக்கு அவதிப்பட்டு கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிற செய்தி ஒன்று வந்தது. அந்த செய்தி மட்டுமல்ல, இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த கால ஆட்சிகளில் பிரைவேட் பஸ்ஸில் இதே மாதிரியான பண்டிகை காலகட்டங்களில் அதிகமாக பணம் வசூலித்திருக்கிறார்கள் அப்படின்னா அது உண்மைதான், வசூலித்திருக்கிறார்கள், நம்ம மறுப்பதற்கில்லை. ஆனால் அரசு பஸ்ஸுகளில் அப்படி நடந்திருக்கா? இல்லை. இந்த முறை அரசு பேருந்துகளிலேயே அதிகமான பணம் வசூலிக்கப்பட்டதாக புகார்கள் வந்திருக்கிறது. இது ஃபர்ஸ்ட் டைம் அப்படி ஒரு விஷயம் வர்றது. சரி, அடுத்ததாக என்ன? நம்ம அங்கே போகிறோம், பயணிகளுக்கு உரிய ஏற்பாடு செய்யணும். ஆனால் இன்றைக்கு போக்குவரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நபர் அதற்கு என்ன பதில் சொல்லியிருக்கார் அப்படின்னு நீங்கள் ஊடகங்களில் பார்த்துருப்பீங்க. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, நிர்வாகம் எவ்வளவு பெரிய அளவில் பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறது. நிர்வாகம் இல்லாமல் தள்ளாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடமாக தமிழ்நாடு தள்ளப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் மறக்க முடியுமா? அடுத்தது ஒரு மிக முக்கியமான விஷயம். ஒரு கோயில், அந்த கோயிலில் அமைச்சர் என்பதை, அதாவது இந்து அறநிலையத்துறை அமைச்சர், அவர் தன்னை மறைத்து கொண்டு சாதாரண ஒரு மனிதனைப் போல உள்ள என்ன நடக்கு என்கிறதற்காக ஆய்வுக்கு போனாராம். ஆய்வுக்கு போன இடத்துல ஒரு அர்ச்சகர் 4000 ரூபாய் வாங்கியிருக்கிறார் அப்படின்னு உடனடியாக அவர் நடவடிக்கை எடுத்திருக்கிறார். இது டிவிகே குரூப்பில் பரவலாக போய்கொண்டிருக்கிறது. நான் என்ன கேட்குறேன், நுட்பமாக பாருங்கள். இப்போது இந்து அறநிலைத்துறையினுடைய அமைச்சர் பொறுப்பில் யாரை போட்டிருக்கிறாங்க, அது எவ்வளோ பெரிய விவாதம் தமிழ்நாடு முழுவதும் எழுந்தது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். எப்படிப்பட்டவர், அவருடைய பின்புலம் என்ன, அவர் யாருடைய ஆதரவாளர்கள் அப்படிங்கிறதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும், தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். இப்போ நான் என்ன கேட்குறேன், பாட்டிலுக்கு 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கினாங்க அப்படின்னா அதற்கு டிஸ்மிஸ்,
அதாவது ஏழை எளிய மக்கள் தங்களுடைய வயிற்று பிழப்புக்காக ஒரு 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்கன்னா அதுக்கு டிஸ்மிஸ். ஆனால் ஏழை எளியவனாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய கடவுளை பார்த்து ஆறுதலுக்காக கோயிலுக்கு வரும்போது அவங்கிட்ட இருந்து 4000 ரூபா ஆட்டையை போட்டால் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் அந்த அர்ச்சகர்கிட்ட இருந்து ஒரு மன்னிப்பு கடிதம் மட்டும் எழுதி வாங்கி அவரை விட்டுட்டாராம். இது அடுத்ததாக ஒரு மிக முக்கியமான விஷயம் சொல்லணுங்க. என்ன அப்படின்னா, நேற்றைக்கும் அந்த மின்வெட்டு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. முன்னாடியெல்லாம் ஏஇக்கு ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுப்பாங்க, ஒரு 10 வாட்டி பண்ணால் எப்போதாவது ஒரு வாட்டி எடுத்துருவான். இப்போது ஃபோனே எடுக்கிறதில்ல, ஒட்டுமொத்தமாக ஃபோனும் எடுக்கிறதில்ல. அவ்வளோ பெரிய பிரச்சனைகளை சந்திச்சுட்ருக்குறோம். அப்போ நீங்கள் பாருங்களேன், ஒரு 17 நாட்கள்லேயே ஒரு அரசு எந்த வழியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது, செல்ல போகிறது என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது. இதில் ஆதவர்ஜுனா வடை சுடுறது இருக்கு இல்லையா, அதாவது இப்போ இன்றைக்கி கூட நான் ஒரு பத்திரிகை ஆதவர்ஜுனா துணை முதலமைச்சராக்க போகிறாங்க அப்படிங்கிறது செய்திகளெல்லாம் வந்திருக்கு. ஆதவர்ஜுனா என்னென்ன பிளான் வச்சிருக்கிறார் அப்படிங்கிறது தெரியல. நம்ம என்ன கேட்குறோம், ஆதவர்ஜுனா ஒரு தினத்திற்கு முன்பு பேசுகிறார். அதாவது அதிமுகவை முழுமையாக உடைத்து கொண்டிருக்கிறார்கள், அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த நிகழ்வில் என்ன பேசுகிறார் அப்படின்னா, தமிழ்நாட்டில் ஊழல் முழுமையாக ஒழிக்கப்பட்டு விட்டது. ஆமாம், ஒரே நாள், எல்லாம் ஒரே நாளில் தான். விஜயினுடைய ஆட்சியில், ஆதவர்ஜுனாவினுடைய ஆட்சியில் என்ன அப்படின்னா, ஒரே நாளில் எல்லாமே முடிஞ்சிருது. அதாவது ஆட்சி பொறுப்புக்கு வந்த அடுத்த நாள் கஞ்சா, கிலோ கணக்கில் கஞ்சா எரிக்கப்பட்டது. போதையில்லா தமிழகமாக உருவாக்கிட்டோம். பெண்கள் பாதுகாப்பு எல்லாமே கிளியர் நாளில். அடுத்த நாளில் இருந்து தமிழ்நாட்டில் என்ன நிலைமை, நேற்றை கூட சென்னையில் ஒரு மிக முக்கியமான பத்திரிகையினுடைய தலைப்புச் செய்தி தான், பார்க்கில் உடற்பயிற்சி செய்வதற்காக போன பெண் கூட்டு பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார். டெய்லி நிகழ்வு தான். இப்போ விஜயனுடைய ஆட்சியில் இது சாதாரணமாக டெய்லி நடந்துட்டு இருக்கக்கூடிய நிகழ்வுகளாக, அன்றாடம் நிகழ்வுகளாக இது மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் தான் ஆதவர்ஜுனா வடை சுடுறாரு. என்ன சுடுறாரு, அதாவது தமிழ்நாட்டில் லஞ்சம் முழுமையாக ஒழிக்கப்பட்டு விட்டது. இதெல்லாம் பார்த்தா தமிழ்நாட்டு மக்கள் சிரிக்காமல் என்ன செய்வார்கள், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஆதவர்ஜுனா வடை சுடட்டும், இல்லை போக்குவரத்துறை அமைச்சர் வடை சுடட்டும், இல்லை கீர்த்தனா வடை சுடட்டும், ராஜ்மோகன் வடை சுடட்டும், இதெல்லாம் வடை சுடட்டும். ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா, இந்த தேர்தலுக்கு முன்னால் விஜய் சில விஷயங்கள் பேசினார் இல்லையா, அதற்கு மாறான ஒரு ஆட்சி நடக்குது இல்லையா, அப்போ நீங்கள் ஏதாவது பேசலாம் இல்லையா? நீங்கள் பேசுவீங்கன்னு எதிர்பார்க்குறோம். ஏற்கனவே எங்களுக்கு ஒரு பிரதமர் இருக்கிறார், அவர் 11 வருஷம் பேச மாட்டேங்கிறார். அவர் பேசுகிறத கேட்டு எங்களுக்கு காதுலெல்லாம் ரத்தம் வருது. மனதை திருட்டுவாய் படத்தில் இந்த வடிவேலுக்கு ரத்தம் வரும், அந்த மாதிரி தமிழ்நாட்டு இந்திய மக்களுக்கு ரத்தம் வருது. இப்போ போதாக்குறைக்கு தமிழ்நாட்டில் நீங்கள் வேறு முதல்வராக வந்திருக்கீங்க, நீங்களும் பேச மாட்டேன்னு சொல்கிறீங்க. என்ன பண்ணுறதுன்னே தெரிலங்க.